ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏற்கனவே பார்த்த கொரியன் சீரீஸோட கண்டினியூஷன் 4th பார்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். ஓப்பனிங் சீன்ல காங் வேகமா ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. யாரோ அவனை கார்ல சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்போ காங் போன்ல யார்கிட்டயோ பேசிக்கிட்டே வரான். இந்த பைத்தியக்கார ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படி பேசிக்கிட்டே வரும்போது அவனை சேஸ் பண்ணிட்டு வந்த கார் அவனை அடிச்சு தூக்கிடுச்சு. நமக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம அதை தான் பார்த்தோம். பட் காரோட கலரோ இல்ல கார்ல யாரு இருந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க காட்டவும் இல்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அவன் ஓடி வரதையும் காட்டலவே இல்லை. அவன் ஜஸ்ட் ஏதோ ஒரு பில்டிங்ல இருந்து வெளியே வர மாதிரியும் அப்ப கார் அடிச்ச மாதிரியும் தான் காட்டினாங்க. இப்பதான் அதை தெளிவா காட்டுறாங்க. அவன் ரொம்ப தூரம் யாரோ அவனை கார்ல துரத்திக்கிட்டே வந்திருக்காங்க. இப்ப அவனை அடிச்சு தூக்குன காரு ஒரு ப்ளூ கலர் கார் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அவனை அடிச்சு தூக்குனதுல அந்த காரோட ஃப்ரண்ட் கிளாஸ் ஃபுல்லா உடஞ்சிருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு கார் ஏதோ ஷெட்டுக்குள்ள இருக்கிறத காட்டுறாங்க. காருக்குள்ள யாரோ ஏதோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது யாருன்னு பார்த்தா லீ. கார்ல இருந்து ஒரு மொபைலையும் கேமரா பண்ணி எடுக்கிறான். இது காங் வச்சிருந்த கேமரா பென். அடுத்து பாத்தீங்கன்னா கஹாவும் தகுவும் லியோனோட லாக்கரை ஓபன் பண்ணி செக் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. கஹா செக்யூரிட்டி கார்டு எங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு தகு உடனே செக்யூரிட்டி கிட்ட என்னோட திங்ஸை விட்டுட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நமக்கு 10 மினிட்ஸ் தான் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை சொல்லிட்டு சரி நீ எக்ஸாக்டா என்ன தேடுறேன்னு சொல்லு அப்படிங்கிறான். அதுக்கு உடனே கஹா ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றான். அடுத்து பாத்தீங்கன்னா கார்ல லியோன் வந்துட்டு இருக்கான். அப்ப அவனோட அம்மா அவனுக்கு வீடியோ கால் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்க போல நேத்து நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு லியோன் எதை பத்தி ஃபீல் பண்றது? அதுக்கு லியோனோட அம்மா உனக்கு சொந்தமாக போற விஷயம், உனக்கு ஆன்சர் பண்ண போறவங்களோ எல்லாம் அங்க வந்திருந்தாங்க. உனக்கு அது உண்மைதான்னு தோணுதா? உன்னை சுத்தி இவ்ளோ லவ் சேகரிச்சிருக்கேன்னு தெரியுதா? அதுக்கு உடனே லியோன் லவ்வா? அதுக்கு லியோன் அம்மா ஏன் இந்த மாதிரி லவ் அக்செப்ட் பண்றது கஷ்டம் தான். நாம மெயின்டைன் பண்ற ரெப்புடேஷன், அது மட்டும் இல்லாம உனக்காக வேலை செய்யறவங்க, அவங்களோட குடும்பம், அவங்களோட வாரிசு எல்லாத்துக்குமே இனிமே நீ தான் பொறுப்பேத்துக்க. சோ சோஷியல் அண்ட் மாரல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணு. எந்த விதமான வல்கர் இஷ்யூஸ்லயும் மாட்டிக்காத. நீ எவ்வளவு முக்கியமானவன்னு உனக்கு நீயே அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்கோ. See you again my dear son அப்படின்னு சொல்லிட்டு காலை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து அவன் வீட்டுக்கு வரான். வீட்டுல லியோனோட PA என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் லைன் அப் ஆயிருக்கு, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு உடனே லியோன் என்னங்கிறான், ஃபர்ஸ்ட் பிரேக் எடுத்துப்போம் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே PA நாளைக்கு மார்னிங் 5ல இருந்து உங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கு, சோ இப்ப இருக்கிற எந்த கிளாஸையும் ரீஷெட்யூல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. லியோன் அதுக்கு எனக்கு 18 வயசு தான் ஆகுது, நான் இன்னும் ஹை ஸ்கூல் பையன் தான், ஏர்லி மார்னிங்ல இருந்து நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே மூச்சு விடுறதுக்கு கூட டைம் இருக்காதா அப்படிங்கிறான். அதுக்கு உடனே PA நீங்க டயர்டா இருப்பீங்கன்னு எனக்கு புரியுது ஆனா அப்படிங்கிறாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா லியோட அப்பா லீ, அப்புறம் லியோன், அவங்க அம்மா, இவங்க எல்லாரும் ஒரு டைனிங் டேபிள்ல பேசிட்டு இருக்காங்க. லியோட அப்பா லீ உங்க அம்மாவுக்கு அறிவே இல்லடா, பிரசிடென்சிக்கு நான் நிக்கணும்னா ஜஸ்டினோட வாரிசு எனக்கு ஃபேவரா இருக்கணும், இந்த சூப் அதுக்கு ஹெல்ப் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு உடனே லீ சூப்னா லியோனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நாங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். லியோட அம்மா எங்களை கொஞ்சம் தனியா விடுங்கன்னு சொல்றான். உங்க அம்மாவுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு லீ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்து லியோன் அந்த சூப்பை குடிக்கிறான். சூப்பை குடிச்சிட்டு இது வெறும் சீவீட் சூப் தான், இந்த சூப்போட டேஸ்ட் ஏன் எங்க வீட்டுல வர மாட்டேங்குது? அதுக்கு லீ உன்னோட வீட்டுலதான் பெஸ்ட் செஃப் எல்லாம் இருக்காங்களே, எந்த டேஸ்ட் வேணாலும் கொண்டு வரலாமே. லியோன் அதுக்கு ஆமா இருக்காங்க, இருந்தாலும் ஒரு நார்மல் ஃபேமிலியில இருக்கிற டேஸ்ட் எனக்கு கிடைக்காது. அதுக்கு லீ என்னோட வீட்டுக்கு அடிக்கடி சாப்பிடு, என்னோட பேரண்ட்ஸுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கு லியோன் ஆமா இனிமே இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ய பத்தி, ஜெய் இல்லாம லோன்லியா இருக்கிறத பத்தி பேசி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து ஜெய்யோட அப்பாவை காட்டுறாங்க. அவரு கன்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ட்ரிகர் நீ புல் பண்றதுக்கு முன்னாடி அந்த டார்கெட்டுக்குமே தெரியும் அந்த புல்லட் அவங்க உடம்ப தொலைச்சுக்கிட்டு வெளியே போகுதுன்னு. எது ஃபர்ஸ்ட்ல நடக்குங்கிறது தான் டிஃபரன்ஸ். ஒண்ணு எதுவுமே பண்ணாம சாவ சந்திக்கணும், இல்லைன்னா தப்பிக்கிற அளவுக்கு நாம ரொம்ப வேகமா இருக்கணும். அந்த நிமிஷத்துல இருக்கிற பார்வை தான் எனக்கு உற்சாகத்தையும்
சந்தோஷத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ அவ ஜெயோட தம்பி எனக்கும் தான்ப்பா, தப்பிக்க முயற்சி செய்யற ஒரு விஷயத்தை அடிக்கும் போதுதான் அதுல வர அட்ரினலின் ரஷ் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்பா அப்படிங்கிறான். அதுக்கு ஜெயோடப்பா அதனாலதான் நான் ஹண்டிங் ரொம்ப லைக் பண்றேன். ஜெய் உனக்கு எப்படி? அதுக்கு ஜெய் நான் நினைக்கிறது அப்படிங்கும் போது அடுத்து அவங்க அப்பா உடனே பாவமா இருக்கு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் சொல்ல போறியா என்ன? அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட பத்தி பரிதாபமா என்ன? இது அப்படி இல்லைன்னா வேற என்ன? அதுக்கு உடனே ஜெயோட தம்பி பக்கத்துல சும்மா இருக்காம அம்மா மாதிரியே பொண்ணும் இருக்கா போல, எல்லா வயலர் பிச்சஸும் ஒரே மாதிரி தான் போல அப்படிங்கிறான். ஜெயோட அப்பாவுக்கு செம்மையா கோவம் வருது. அவன் தேவையில்லாம இந்த மாதிரி ஓவரா பேசுறது. பையனை ஓங்கி ஒரு அற விடுறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட வாய் இவ்வளவு நீளும்? ஏன் முன்னாடியே உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவியா? கெட் அவுட் அப்படின்னு அந்த ரூம்ல இருந்து வெளியே துரத்திடுறாரு. அடுத்து ஜெய் என்னங்கிறா, பாவமா இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஒரு பாவமான ஸ்காலர்ஷிப் பையனை பார்த்து வந்த பரிதாபம் தான் பாது. மத்த ஸ்டூடெண்ட்ஸ் இத பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஜெயோட அப்பா நீ காட்டுற இந்த எம்பத்தி மூலமா வந்த பிரச்சனையில இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சிருந்தேன். போன தடவை அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜெய் சாரிப்பா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஜெயோட அப்பா நீ இங்க ரொம்ப நாளா இருந்துட்ட, நியூயார்க் போறதுக்கு ரெடியா இரு அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பேசி முடிச்சுட்டு வெளியே எந்திரிச்சு வரா. வெளியே வரும்போது ஜெயோட தம்பி அக்கா எவ்வளவு எரிச்சலா இருக்கு, உன்னால மறுபடியும் அப்பா கிட்ட அற வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஜெய் உடனே நீ யோசிக்காம வாய் விடுறதுனாலதான் உனக்கு அந்த அற கிடைச்சது, அப்புறம் உன்னோட வாயால என்ன அக்கான்லாம் கூப்பிடாது, கேட்டாலே அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு ஜெயோட தம்பி என்ன அருவருப்பா? மறந்துடாதக்கா என்னோட கையில் இருக்கிற அந்த எவிடன்ஸையும் நீ மாட்டி இருக்கிற விஷயத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல லியோன் கார்ல இறங்குறான். அப்போ அங்க ஹேரா லியோன் கையை பிடிச்சிட்டு ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஹேராவோட ஃப்ரெண்ட்ஸ் ஜெய் கூட மட்டும் தனியா ஹேராவோட ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. என்னன்னா ஜெய் கூட மட்டும் தனியா மோதி இருந்தா இந்நேரம் குட் பை சொல்லிருப்பா. அவ லியோன் கூட மட்டும் சேரலன்னா ஹேராக்கு குட் பை சொல்லிருக்க வேண்டியதுதான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஜெய் கஹா கிட்ட பேசுறா. கஹா கிட்ட சாரி கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்றா. அன்னைக்கு என்னோட அப்பா உன்னை கஷ்டப்படுத்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். அதுக்கு கஹா அத பத்தி பேச வந்திருக்கேன்னா அது எனக்கு கஷ்டப்படுத்தல, தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அதுக்கு ஜெய் தேங்க்ஸ் எதுக்கு? அதுக்கு உடனே கஹா இது வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, ஆனா யாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டதில்ல. இந்த ஸ்கூல்லயே நீ தான் ஜெய் மன்னிப்பு கேட்டது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஜெய் அவங்கள அவாய்ட் பண்ண, ஸ்கூல்ல யாராச்சும் உங்ககிட்ட சண்டை போட்டாலோ உன்னை புள்ளி பண்ணாலோ இல்ல கிண்டல் பண்ணாலோ அவங்கள ஃபேஸ் பண்ணாம அவாய்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். லியோனும் ஹேராவும் நடந்து வரும்போது பிரின்சிபல் மேம் ஆப்போசிட்ல வராங்க. அவங்கள பார்த்து ஹேரா உடனே நாங்க 2 பேரும் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு பிரின்சிபல் மேம் உங்களை பார்க்கவே இல்லைன்னு நினைச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்த பிரின்சிபல் மேம் லியோன் உன்னோட அம்மா நம்ம ஸ்கூல் ஈவென்ட் அட்டென்ட் பண்ணாங்க, என்னால அவங்கள கவனிக்க முடியல, அவங்களோட பிரசன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன்னு சொல்லிடுறியப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே லியோன் நீங்களே எப்பவும் போல சொல்லிக்கோங்க. அதுக்கு பிரின்சிபல் மேமும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் காட்டுறாங்க. இங்க யாரு சுப்பீரியர் அடல்ட் அப்படின்னு ஏதோ ஒரு பெயிண்டிங்க பார்த்துட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ லீ அங்க வரான். லீ அந்த ரூம்குள்ள பவர் இருக்கிறவன். அதுக்கு கிளாஸ் டீச்சர் என்ன? அதுக்கு லீ வயசு, ஜெண்டர், வேலை இது எல்லாம் கதவுக்கு வெளியில. நாம வாழ்ற இந்த காலத்துல பவர் இருக்கிறவன் தான் சுப்பீரியர். இன்னும் இந்த ஸ்கூலை பத்தி உனக்கு தெரியலன்னு சொல்லாத. நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்படின்ட்டு மெசேஜை பார்த்துட்டு கிளம்புறான். அதுக்கு கிளாஸ் டீச்சர் என்ன லவ் பண்ணல அப்படிதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு லீ ஜெலஸ் யாரு நினைச்சுன்னு தெரியலையே அப்படிங்கிறான். அதுக்கு டீச்சர் யாருது? உன்னோட இதயத்துல இருக்கிற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுப்பேத்துற மாதிரி எது பேசுறாங்க. அடுத்து அதை பாத்தீங்கன்னா அவன் அதுக்கெல்லாம் பெருசா பதில் சொல்லாம காஸ்ட்லியான ஒரு ஹேண்ட்பேக் கிஃப்ட கொடுத்துட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் மேம் அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வராண்டால ஷோ கட்டிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸ் மேமும் ஜெய்யும் 2 பேரும் வராண்டால நடந்து வரும்போது இடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கிளாஸ் டீச்சர் பாத்தீங்கன்னா ஜெய் ஒருத்தங்களை நம்ம இடிச்சா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தெரியாதா? டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாண்ட் டு ஷோ மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஸ்கூல் ரெகுலேஷன்ஸ்ல போட்டிருக்கு. அதுக்கு ஜெய் ரெஸ்பெக்ட் ரொம்ப அவசியமா? அதுக்கு கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு கவுன்சிலிங் இல்லைன்னா ஏதாச்சும் அசிஸ்டன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெய் கவுன்சிலிங்கா? அதுக்கு கிளாஸ் டீச்சர் நீங்க இவ்வளவு டச்சா இருந்து நான் பார்த்ததே இல்ல.
அந்த ஸ்காலர்ஷிப் பையன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட வாங்க. இப்பதான் நாம எல்லாம் ஒரு பெரிய விஷயத்த கடந்து வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு ட்ராஜடி நடக்க நம்ம நிச்சயம் விடக்கூடாது. அதுக்கு உடனே ஜெய், காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் போல, என்னை விட நீங்க தான் ரொம்ப காஸ்ட்லியான ஹேண்ட்பேக் வச்சிருக்கீங்க போல. அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்துட்டு அந்த ஹேண்ட்பேக் கம்பெனி பெரியும் சொல்லிட்டு ஜெய் உடனே, என்னை விட நீங்க தான் ஆன்சியஸ் அண்ட் ட்ரெஸ்ல இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா பிரின்சிபலோட பையனை காட்டுறாங்க. பிரின்சிபல் மேமோட பையனும் தகுவும் லைப்ரரியில பேசிட்டு இருக்காங்க. நீ இந்த ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி ஸ்டேட்ஸ்ல தானே இருந்த, அப்போ உனக்கு கொரியால ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதா? அதுக்கு பிரின்சிபலோட பையன், என்னதான் பணக்காரனா இருந்தாலும் எங்களை மாதிரி ஆளு கூட எல்லாம் பேசுற, நீ ரொம்ப வித்தியாசமானவன் தான், நீயும் ககாவும் ஃப்ரெண்டா அப்படிங்கிறான். அதுக்கு தகு, யாரு சொன்னா அந்த லோ கிளாஸ் கூட ஃப்ரெண்டுன்னு யாரு சொன்னா அப்படிங்கிறான். அதுக்கு பிரின்சிபல் பையன், அந்த ஹோட்டல்ல நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அதுக்கு தகு, அதுக்கு பிரின்சிபலோட பையன், கவலைப்படாத, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், செத்து போன ஸ்காலர்ஷிப் பையன் மாதிரியே அவன் இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க கஹாவுக்கு ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல அவனோட பிரதர் இருக்கான். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, அவனை எப்படி கிண்டல் பண்றாங்க, யாரெல்லாம் அந்த பார்ட்டியில அவனை அடிக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே தூரமா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். அப்பா ஹேரா அந்த இடத்துக்கு வரா. ஸ்காலர்ஷிப் பசங்க எல்லாம் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி இடத்துலதான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு தேங்க் பண்ணணும்னு தோணலையா? அதுக்குக்காக தேங்க் பண்ணணுமா? ஹேரா அதுக்கு, என்ன மாதிரி ஆளுங்களே ஜெய் அப்பா கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க, ஆனா உன்னை அவர்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கல, அதுக்குக்காக நீ ஜெய் அந்த ஸ்பாட்ல போடுறதுக்கு தான் அப்படி பண்ண, அதுக்கு நீ சாரி கேட்க மாட்ட, ஆனா நான் தேங்க்ஸ் சொல்லணுமா? நல்லா இருக்கு அப்படிங்கிறான். அதுக்கு ஹேரா, நீ தான் சாரி கேட்கணும், நான் இல்ல. அப்படி நீ நினைச்சீனா ஜெய் அந்த ஸ்பாட்ல போட்டது நீ தான், ஏன்னா நீ தான் அவ பின்னாடி சுத்துற. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி கேக்குறியா? இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரியே இங்க ஒரு பையன் இருந்தான், ஜெய்யும் அவனும் க்ளோஸ். கடைசியில அவனுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டு இருப்பல்ல? அதுக்கு கஹா, லியானால செத்து போன அந்த ஸ்காலர்ஷிப் பையன் தானே. அதுக்கு ஹேரா, லியான் ஒரு பெரிய பணக்காரன், அவன் எதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் பையனை கண்டுக்கணும்? அந்த பழிய வேற யார் மேலையாவது போடணும்னா ஆக்சுவலி நான் ஜெயினாலதான்னு சொல்லுவேன். அதுக்குக்காக ஜெயினால நடந்துச்சா? ஹேரா அதுக்கு உடனே, ஜெய் அவனுக்காக கருணை காமிச்சாலோ இல்ல லவ் பண்ணாலோ அவன் அக்செப்ட் பண்ணி இருக்க கூடாது. அப்படி இருந்திருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. அந்த ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட ஜெய் தான் கொன்னான். இது வெறும் ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட கதை இல்ல, நீ மட்டும் டிஃப்ரெண்டா என்ன? எப்பெல்லாம் எங்களுக்கு நடுவுல ஸ்காலர்ஷிப் வரானோ அப்பெல்லாம் பிரச்சனை தான் கொடுப்பான். ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னாலும் அவன் அழிஞ்சு போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களை மாதிரி ஆளுங்களை தான் அது அஃபெக்ட் பண்ணும். அதுக்குக்காக என்கிட்ட எதுக்கு இப்ப எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். அது ஹேரா, ஒரு அக்கறையில சொன்னேன், அதே மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப ஜெய்க்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல, இப்போ நமக்கு டைம் லிமிட் இருக்கா, நீ வேற நியூயார்க்கு போறியா, எனக்கு இன்னும் ஃபன் பண்ணணும் போல இருந்துச்சு, ஆனா அதுக்கு இப்ப டைம் இல்லைன்னு தோணுது அப்படின்னு அந்த மெசேஜ்ல போட்டிருக்கு. ஜெய் மெசேஜ பார்த்துட்டு கிளாஸ்ல இருந்து எந்திரிச்சு வெளியில போறான். உடனே கஹாவும் பின்னாடியே எந்திரிச்சு போறான். அவன் பின்னாடியே லியோனும் ஓடிட்டு இருக்கான். கஹா ஜெய் கிட்ட, என்னாச்சு ஜெய், என்ன நடக்குது அப்படிங்கிறான். அப்போ கையை தட்டி விட்டுட்டு அவ போயிட்டா. அடுத்து லியோன் வந்து கஹா கிட்ட, அவளை விட்டுடு, இது எல்லாமே உன்னாலதான்னு நினைக்கிறேன். அதுக்காக, எல்லாம் என்னாலயா? அதுக்கு லியோன், அவளுக்கு ஏற்கனவே ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஜெய் பக்கத்துல உன்ன மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் பையன் இருக்கான்னு கண்டுபிடிச்சா ஜெய் அப்பாவை சொன்னேன், இதனால அவளுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் பார்த்தாலே கடுப்பாகுது, உன்ன மாதிரி ஆளுங்க தான் பிரச்சனை ஜெய்க்கு. அப்ப அதே சமயத்துல லியோன் ஃப்ரெண்ட் எங்க வரான். நாங்களே இவனை பாத்துக்கிறோம், நீ டென்ஷன் ஆகாத அப்படிங்கிறான். அடுத்ததுல பாத்தீங்கன்னா லியோனோட ஃப்ரெண்ட், டேய் நீ எங்க போற, இங்க வா. அதுக்குக்காக, ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறதுதான் இதோட அர்த்தமா? ஐ மீன், நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் பையனை கொன்ன மாதிரி ஏன் உங்க மூஞ்சி எல்லாம் அப்படி மாறுது? லியோன் அதுக்கு, நீ யாரு அப்படிங்கிறான். 2 பேரும் ரொம்ப நேரமா அப்படியே பாத்துக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா லியோனும் வால் பிராக்டிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ லியோன் வந்து லீ கிட்ட, அந்த ஸ்காலர்ஷிப் பையனோட பேக்ரவுண்ட செக் பண்றியா அப்படிங்கிறான். அதுக்கு லீ, என்ன திடீர்னு? அதுக்கு லியோன், அவன் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுல இருந்து என்னை பார்த்து பயந்து அட்டென்ஷன் வாங்க ரொம்ப ட்ரை பண்ணான், ஆனா அவனுக்கு எப்ப சான்ஸ் கிடைச்சாலும் என்ன அட்டாக் பண்றதுல அவன் யோசிக்கவே இல்லை. அதுக்கு லீ, நீ சொல்றது கரெக்ட் தான். லியோன் அதுக்கு, ஒருத்தன் பயப்படுறத நிறுத்திட்டானா எப்பவுமே ஒரு வேலிட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அது
என்னவா இருக்கும்னு தான் எனக்கு கியூரியஸா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல ஹேராவும் ஜெயும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹேரா வந்து அப்பாலஜி கேட்க தான் வர சொன்னேன், ஆனா நான் கேட்க மாட்டேன். அதுக்கு ஜெய், உன்னோட மீனிங்லெஸ் அப்பாலஜியை கேட்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் உன்னை கண்டுபிடிக்க சொன்னது என்னாச்சு? அதுக்கு ஹேரா, எவ்வளவு நடந்துட்டு இருக்கு, இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? உனக்கு மெசேஜ் பண்ணவன் நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கான், இது போதுமா? இதுதான் நான் உனக்கு ஃப்ரெண்டா பண்ற லாஸ்ட் ஃபேவர். இப்ப இருந்து நான் உன்னோட ஃப்ரெண்டு கிடையாது. நீ எப்பவுமே என்ன உன்னோட ஃப்ரெண்டா நினைச்சதே இல்லை. ஆல்ரெடி நம்ம ரொம்ப தூரம் போயிட்டோம். இனிமே எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிட்டு இருக்க முடியாது. ஜெய், அதுக்கு ஹேரா, நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் நான் இங்க வந்தேன். எனக்கு லியோனை பிடிச்சிருக்கு. இத சொல்லணுங்கிறது அவசியம் இல்ல, பார்த்தா உனக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு தான் லியோனை ஃபர்ஸ்ட் பிடிச்சிருந்துச்சு, சின்ன வயசுல, கிண்டர் கார்டன்ல இருந்தே. நீங்க 2 பேரும் லவ் பண்றத தெரிஞ்சதும் நான் விட்டு கொடுத்துட்டு விலகினேன். அதுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. லியோனை என்னோடதான் ஆக்க போறேன். அதுக்கு ஜெய், அப்ப சரி, நான் இருக்கிறத விட இது இன்னும் பெட்டர். என்ன எக்ஸ்பிரஷன் இது? நான் நீ சொன்னதை கேட்டு அப்செட் ஆகி உன்னை அரைவனே நினைச்சியா? நான் செம்ம கோவத்துல இருக்கேன். இதை விட மோசமா என்னால ஏதாச்சும் பண்ண முடியும். ஆனா நீ தான் இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டியே, அதனால நான் கோபப்பட்டு சண்டை போடுறதுக்கு எந்த அவசியமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஹேரா அவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படிங்கறத நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே சமயத்துல அவங்க அப்பாவோட பிசினஸ் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டு இருக்கிறத நினைச்சு ரொம்ப அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டே கார்ல போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஜெய்யும் அவளோட அப்பாவும் அவரோட ஃப்ரெண்டோட பையனை மீட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஜெய்யோட அப்பா, இது உங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற மீட்டிங் மட்டும் இல்ல, இதையும் உன்னோட வேலையா நினைச்சு அங்க இருக்கிறவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. ஜெய்யும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல லீய காட்டுறாங்க. அவன் கிளாஸ் மேம் கிட்ட மெசேஜ்ல அந்த ஸ்காலர்ஷிப் பையனோட ரெக்கார்ட் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறான். சரி, நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறாங்க கிளாஸ் மேம். அடுத்த சீன்ல லியோனும் அந்த ரெக்கார்டை பாத்துட்டு இருக்காங்க. அப்போ லீ, டவுட் வர அளவுக்கு இதுல எதுவும் இல்ல அப்படிங்கிறான். லியோன், தெரியுது, ஆனா அந்த ஃபீலிங்ஸ் என்னை விட்டு போக மாட்டேங்குது. அதுக்கு லீ, அவன் வெறும் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தான், நீ ஏன் இவ்ளோ கேர் பண்ற அப்படிங்கிறான். லியோன், தெரியல அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல தகுவும் கஹாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ கஹா அந்த வீடியோ பத்தி எல்லாம் தகுவிட்டு சொல்லியிருக்கான். அப்போ தகு, இந்த வீடியோ உனக்கு யாரு அனானிமஸா அனுப்பிச்சாங்கன்னு தெரியல. அதுக்கு கஹா, ஆமா, ஆனா என்னோட பிரதரை யாருன்னு தெரிஞ்சவனாதான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அந்த வீடியோ பத்தி தான் அப்போ ஹேரா பேசியிருப்பால, ஜெய் தான் காரணம், அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜெயோட அப்பா, அவங்க பார்ட்னர் சன், அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவோட பார்ட்னர் சன் ஜெய் கிட்ட, நீ நியூயார்க் வரும்போது உன்னை நான் நிச்சயமா நல்லா பாத்துக்குவேன். கிராஜுவேட் ஆட உடனே நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் ஒன்னாவே காலேஜ் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஜெய் ரெஸ்ட் ரூமுக்கு போறா. அப்போ ஜெய்க்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல என்ன ஞாபகம் இருக்கா, லியோனுக்கு கூட இதை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி வருது. அது என்னன்னு பார்த்தா ஒரு பிரெக்னன்சி கிட் வித் பாசிட்டிவ்னு போட்டிருக்கு. அந்த பிக்சரை தான் அனுப்பிச்சிருக்கான். அதை பார்த்து ஜெய் உடனே ஆன்சைட்டி ஆகி ஒரு மாதிரி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறா. அவன் பின்னாடியே அவங்க ஃப்ரெண்டோட பையன் வரான். ஒரு மாதிரி ஆன்சைட்டில டப்புன்னு அவன் மேலேயே வாமிட் எடுத்துட்டு அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா ஹேரா ஜெயோட பிரதரை ஒரு பார்ல மீட் பண்றா. ஜெயோட பிரதர், நீங்க எதுக்கு என்ன பாக்கணும்னு சொன்னீங்கன்னு தெரியலையேக்கா அப்படிங்கிறான். அதுக்கு ஹேரா, உன்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைச்சேன். அதுக்கு ஜெயோட தம்பி, ஆனா உங்களுக்கு அவ்வளவா என்ன தெரியாதே. அதுக்கு ஹேரா, எனக்கு தெரியும், உங்க அக்காவை நீ எவ்வளவு வெறுக்கிற அப்படிங்கிற அளவுக்காச்சும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன் அப்படியே லியோனையும் கஹாவையும் ஸ்கூல்ல காட்டுறாங்க. லியோன் வந்து கஹா கிட்ட, என் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா ஜெய், எதனால ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறா, பதில் சொல்ல தெரியாதா, என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெய்ய பத்தி கஹா கிட்ட லியோன் கேக்குறான். அதுக்கு கஹா, என்ன நடந்தாலும் அது ஜெய்யோட பிசினஸ், உன்கிட்ட நான் எதுக்காக ஆன்சர் பண்ணணும். அதுக்கு லியோன், உனக்கும் தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹேரா லியோட பேசிட்டு இருக்கா. ஜெய் அவளோட அப்பாவோட பார்ட்னர் பார்ட்டில ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதனால அவளை அவங்க அப்பா பேனிஷ் பண்ணிட்டாரு. நீ ஸ்கூலுக்குலாம் போக வேணாம்னு சொல்லி அவளை ஹாலிடே ஹோம்க்கு அனுப்பிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நியூயார்க் போக போறா. அதுக்கு லீ, நியூயார்க்கா, என்ன திடீர்னு? ஹேரா எதுவும் சொல்லாம லீ கிட்ட, லியோன் கிட்ட ஜெய் ஹாலிடே ஹோம்ல இருக்கான்னு சொல்லிடாத, இப்போ நான் கடுப்புல இருக்கேன், என் வழியில வந்தா உன்னை கொன்றுவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்றா. அடுத்து லீ வந்து, உன்னோட வழியிலையா, இப்ப என்ன புதுசா பிளான் பண்ற? அதுக்கு ஹேரா, அதை விடு, நான் இப்ப எப்படி இருக்கேன்னு சொல்லு, நல்லா இருக்கேனா அப்படிங்கிறா. அதுக்கு லீ, நீ செம்ம அழகா இருக்க அப்படின்னு செம்மையா இம்ப்ரெஸ் ஆகி அவகிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹேரா அவன் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போய் கிஸ் பண்ற மாதிரி போறான். அவன் இம்ப்ரெஸ் ஆகி கண்ணை மூடிட்டு
பாத்துட்டு இருக்கான். அவன் இம்ப்ரெஸ் ஆகி கண்ணை மூடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அதுக்கு உடனே ஹேரா, அப்ப நான் அழகா இருக்கேன், உன்னோட ரியாக்ஷன்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கணத்துல கிஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தேங்க்ஸ் லீ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல கஹா ஜெயோட இந்த ஹாலிடே ஹோம் கிட்டயே போயிட்டான். அப்போ ஜெய் அங்க வரா. ஹாய் ஜெய். அதுக்கு ஜெய், எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? அதுக்கு கஹா, கஷ்டமா இருந்துச்சு, உன்னை ரீச் பண்ண முடியல, ஸ்கூலை விட்டு வேற நின்னுட்ட. நீ என்ன இந்த மாதிரி இடத்துல இருக்க? என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு, அட்லீஸ்ட் நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னாச்சும் சொல்லு. அதுக்கு ஜெய், உன்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அதுக்கு கஹா, இல்ல என்னால முடியும், எதுவா இருந்தாலும் நீ தனியா இருக்கிறதுக்கு நான் உன் கூட இருக்கிறது பெட்டர். அதுக்கு ஜெய், என்னை விடு. அதுக்கு உடனே கஹா, என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். அதுக்கு உடனே ஜெய், என்னை விட்டு போறியா? உன்னால எனக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? என்னை யாரோ மிரட்டுறாங்க, அது யாருன்னு தெரியல, இப்ப சொல்லு, உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? அதுக்கு கஹா, மிரட்டுறாங்களா? யார் பண்றா? உன்னை மிரட்டுற மாதிரி நீ என்ன பண்ணுன? அதுக்கு ஜெய், நான் ஒருத்தனை கொன்னுட்டேன்னு சொன்னேன். அதே சமயத்துல ஹேராவையும் லியோனையும் காட்டுறாங்க. ஹேரா பெர்ஃபியூம்லாம் போட்டு நல்லா மேக்கப் போட்டு லியோனை பார்க்க போறா. லியோன் அதுக்கு, உன்னோட எதிர்பார்க்காத இந்த விசிட்டுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறான். அப்போ ஹேரா, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நான் நல்லா யோசிச்சுட்டேன். ஜெய் அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் பையனோட நியூயார்க் போறா. அவ ஹாலிடே ஹோம்ல தான் இருக்கா. நியூயார்க் போற வரைக்கும் அங்கதான் இருப்பா. சோ நான் சொல்றத கேர்ஃபுல்லா கேளுலியும், இது எல்லாம் பாஸ்ட் ஆயிடுச்சு. ஜெய் போறது உன்னால தடுக்க முடியாது. நாம முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஐ லைக் யூ சோ மச், நான் உன்னை லவ் பண்றேன் சின்ன வயசுல இருந்தே. அதுக்கு லியோன் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாம, ஜெய் ஹாலிடே ஹோம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற போட்டோவெல்லாம் கீழே வைக்கிறான். அந்த போட்டோல கஹாவும் அவன் பிரதரும் இருக்கிற மாதிரி போட்டோ, அது 4-5 போட்டோ யாரோ ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு கீழே வச்சுட்டு, ஜெய் ஹாலிடே ஹோம்ல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுறான். அப்படியே அடுத்த சீன்ல ஜெய்யும் கஹாவும் பேசிட்டு இருந்ததை காட்டுறாங்க. கஹா வந்து, கொலை பண்ணிருக்கியா? யார? அதுக்கு ஜெய், ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் காக தான். அதுக்கு கஹா, நான் தான் அவனோட தம்பி, நீ கொன்னதா சொன்ன காங் இன்ஹான் என்னோட அண்ணன். அதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பை பை மக்களே.